ஆப்பிள் தோட்டம் என்பது ஆப்பிள் பழ மரங்கள் நடப்பட்டிருக்கும் தோட்டம், ஆர்ச்சர்ட் ஆகும். ஒரு ஆப்பிள் தோட்டம் பற்றி சில முக்கிய குறிப்புகள். நிலம் நல்ல வடிகால் கொண்ட மிதமான குளிர்ச்சியும் ஈரப்பதமுமான மண் வேண்டும். வானிலை குளிர்காலத்தில் மரங்களுக்கு சீலிங் ஹவுஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு குளிர் கிடைக்க வேண்டும். நடவு மரங்களுக்கு இடைவெளி பொதுவாக 15 முதல் 20 அடி விட்டு வைக்கப்படுகிறது. பராமரிப்பு நீர்ப்பாசனம் சரியாக செய்ய வேண்டும். கிளைகளை வெட்டி மரங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு அவசியம். மலர்ச்சியின் அறுவடை ஆப்பிள் மரங்கள் வசந்த காலத்தில் மலர்ந்து பொதுவாக சரத் காலத்தில் ஆட்டம் பழம் தருகின்றன. இங்கே சில அழகான ஆப்பிள் தோட்டத்தின் ஆப்பிள் ஆர்ச்சர்ட் காட்சிகள். மிக பழமையான மரச்சேரிகளுடன் செழிப்பான பசுமை மற்றும் வெளிச்சத்தில் சிவப்பெரும் ஆப்பிள்கள் பார்க்கலாம். ஆப்பிள் தோட்டம் எவ்வாறு இருக்கும்? மரம் வரிசை வடிவமைப்பு பொதுவாக நேர்காணலில் கூட்டமான வரிசையாக மரங்கள் நடப்பட்டுள்ளது. நடுவில் நடைபாதைகள் இருப்பதால் பராமரிப்பு மற்றும் அறுவடை எளிதாகும். பசுமை முதன்மை மண்ணுக்கு சரியான ஈரப்பதம் மற்றும் கழிவில்லாத புதுவித்தல் பெரிதும் உதவுகிறது. மாலை சூரிய ஒளி மாலை நேர சூரிய ஒளியில் சிவப்பு ஆப்பிள்கள் அதிக வண்ணத்தன்மையுடன் பேரளவு காட்சி தருகின்றன. பழங்களின் நிறம் சிவப்பான பழுத்து பழங்களையாக இருக்கும் ஆப்பிள்கள் தோட்டத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. இந்தியா, தமிழ்நாடு ஆப்பிள் தோட்டம் நடுவர்களுக்கான சவால்கள் என் தீர்வுகள். தமிழ்நாடு போன்ற குடுமலா சூடு மழை மற்றும் உயரமான வெப்பநிலை உள்ள பகுதிகளில் ஆப்பிள் வளர்ப்பதற்கு சாதாரணமாக குளிர் மண்டலத்தை தேவைப்படுத்தும். எனினும் நிலத்தடி நீர் வளம், சந்தனமான மண், சண்டிலோம் பயன்படுத்தல் மூலம் நீரிழப்பு குறைக்கலாம். சூடான கிளைநீர் பாசனம் செறிவான வளர்ச்சிக்கு துணை. குளிர்வடிவ செரிலைக் மரங்களோடு சேர்த்து ஹைபிரிட் அல்லது லோ சில் ஆப்பிள் வெரைட்டிஸ் ஜூலை கிஸ், அண்ணா, டோர்செட் கோல்டன் நடுவதால் வெப்பநிலையிலும் பயிரிடலாம். இந்த வகைகள் தமிழ்நாட்டின் மிதமான மழைக்கால குளிர் நேரங்களில் சிறந்த பழப்பயிர்களை தரலாம். சூடான பகுதிகளில் வளரக்கூடிய சில குளிரற்ற ஆப்பிள்கள், லோ சில் ஆப்பிள்கள் பற்றிய தகவல்கள் ரீசெண்ட் ரிசோர்ஸ்ல காணப்படுகின்றன. என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஒரு தோட்டம் உருவாக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பும் நோக்கத்திற்கேற்ப கீழே சில தெளிவான வழிகள். 1. தோட்டத் திட்டம், நிலவகை, மர வகைகள், ஸ்பேசிங், நீர்ப்பாசனம், பராமரிப்பு மாதிரி. 2. வழிகாட்டி கட்டுரை பிளஸ் உற்பத்தி அடுக்குகள், தமிழ் விவசாயிகளுக்கு பயன்படும் நுட்ப விளக்கங்கள். 3. அழகிய தோட்டத்தின் நிரூபணம், புகைப்படங்கள் மற்றும் தகுந்த விளக்கங்களுடன் ஒரு விசுவல் கையேடு அவசியமா? சரி, அப்படியானால் நான் உங்களுக்கு ஆப்பிள் தோட்டம், ஆப்பிள் ஆர்ச்சர்ட் பற்றிய முழுமையான விவரங்களை தருகிறேன். ஆப்பிள் தோட்டம் முழு வழிகாட்டி 1. வானிலை மற்றும் இடம். ஆப்பிள் மரங்களுக்கு குளிரான வானிலை 5 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை மிகவும் பொருத்தமானது. குளிர்காலத்தில் சில மணி நேரம் 7 டிகிரி செல்சியஸ் கீழ் வெப்பநிலை அவசியம், இல்லையெனில் மலர்ச்சி குறையும். உயரமான மலைப்பகுதிகள், உதா ஹிமாலய மலைவாசல்கள், குளிரான தென் இந்திய மலைப்பகுதிகள், உட்டி கோடைக்கானல் சிறந்த இடம். 2. மண் சிறந்த வடிகால் கொண்ட மணற்பாங்கான களிமண், சாண்டிலோம் பொருத்தம். pH அளவு 5.5 6.53. வகைகள் வெரைட்டிஸ். குளிர் மண்டல வகைகள் ரெட் டெலிஷஸ், கோல்டன் டெலிஷஸ், ராயல் காலா, புஜி. குறைந்த குளிர் லோ சில் வகைகள் தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு. ஆனா டார்செட் கோல்டன் டிராபிக்கல் பியூட்டி 4. நடவு பிளான்டிங் இடைவெளி 15-20 அடி வகையை பொறுத்தது. நன்கு உரமிட்ட குழிகளில் மரங்களை நட வேண்டும். 5. பராமரிப்பு நீர்ப்பாசனம். குறிப்பாக வறட்சி காலத்தில் ட்ரிப் இரிகேஷன் சிறந்தது. உரமிடுதல் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் சமநிலையுடன். பயிர் பராமரிப்பு கிளைகள் வெட்டுதல், ப்ரூனிங். பூச்சி கட்டுப்பாடு ஆப்பிள் ஸ்காப், ஏபிட்ஸ், ஃப்ரூட் போரர். 6. மலர்ச்சி அறுவடை. ஆப்பிள் மரங்கள் 3-5 ஆண்டுகளில் பழம் தரத் தொடங்கும். மலர்ச்சி வசந்த காலம். அறுவடை சரத்காலம், செப்டம்பர், அக்டோபர். 7. இலாபம். ஒரு ஆப்பிள் தோட்டம் சரியாக பராமரிக்கப்பட்டால் 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து நல்ல வருமானம் தரும். 1 ஹெக்டேர் தோட்டத்தில் சராசரியாக 20-25 டன் ஆப்பிள் கிடைக்கும். சிறப்பு குறிப்பு: தமிழ்நாடு போன்ற சூடான பகுதிகளுக்கு லோச்சில் வகைகள் அண்ணா, டார்செட் கோல்டன் நடுவது பயனுள்ளதாக இருக்கும். உட்டி கோடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே பாரம்பரிய வகைகள் நன்றாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.